இது விசுவலைசேஷன் வெப் சீரிஸோட ரெண்டாவது வீடியோ. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம விசுவலைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிம்பிளாக விசுவலைசேஷன் அப்படின்னு என்னென்னு கேட்டால், நம்ம கற்பனையில் ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அதன் மூலமாக வர எண்ணங்கள், அதன் மூலமாக வர உணர்வுகள், அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்றது தான் இந்த ப்ராக்டிஸோட லாஜிக். அப்போது நம்ம விசுவலைசேஷன் அப்படின்றது லா ஆஃப் அட்ராக்ஷனோட கோர் ப்ராக்டிஸாக எல்லாம் நம்பிட்டு இருக்கோம். அது அப்படி தான் ஃபாலோவும் பண்ணுறோம். ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இது லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக்கான ப்ராக்டிஸ் கிடையாது. இது ரொம்ப அட்வான்ஸ்னு கூட சொல்லலாம். பட் இது எடுத்து உடனே இந்த ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் முயற்சி பண்ணாதீங்க. நான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், வெறும் விசுவலைசேஷன் பண்ணிவிட்டு அதில் ரிசல்ட்ஸ் வரலன்னு கேட்காதீங்க. நீங்கள் ஒரு ரெகுலராக சில ப்ராக்டிசஸ்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் விசுவலைசேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது விசுவலைசேஷன் எப்படி பண்ணணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இதை தொடர்ந்து உங்களுக்கு நிறையா கேள்விகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விசுவலைசேஷன் எப்படி எஃபெக்டிவாக பண்ணலாம், இதில் இருக்கிற நுணுக்கங்கள் என்ன, இதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படின்ற வீடியோஸை இந்த வீடியோக்கு அப்புறமா நான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் நீங்கள் எப்படி விசுவலைஸ் பண்ணுறீங்க, உங்களோட விசுவலைசேஷன் ப்ராசஸ் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, உங்கள் மெத்தட் அது நல்லாயிருக்கு, இதை ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா உங்கள் மெத்தட் கூட நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது விசுவலைசேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்ற அந்த ஸ்டெப்ஸை பார்க்கலாம். விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது உங்களோட இலக்குகள் நடந்த மாதிரி கற்பனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், நீங்கள் ரெகுலராக நன்றி எழுதுகிற ஒரு ஆளாக இருக்கணும். ரெகுலர்னால் என்னன்னு கேட்டால், கடைசி 30 நாளாவது நீங்கள் வந்து ரெகுலராக நன்றி எழுதிட்டு இருக்கணும். கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னா ஒரு காமான மைண்ட் செட் நமக்கு அமையாது. எப்போவுமே ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட்டில் இருக்கும்போது மட்டும்தான் விசுவலைசேஷன் பண்ணணும். ஏன்னா இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப எஃபெக்டிவான ப்ராசஸோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் கான்ஷியஸை ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுக்கணும். இல்லைனா கற்பனையில் தேவையில்லாத விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நன்றி எழுதுறதுனா என்னென்னு உங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் நீங்கள் பழக்கம் இல்லை அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் நான் ஆல்ரெடி சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தது, இந்த விசுவலைசேஷன் பண்ணும்போது ஒரு அமைதியான சூழல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது டென்ஸ்டு ஒர்க்கில் இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் பரபரப்பாக இருக்கீங்க, இல்லை ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி டைம்லலாம் விசுவலைஸ் பண்ணாதீங்க. கொஞ்சமாவது ஒரு 5 நிமிஷம் உங்கள் லைஃப்பில் வந்து எந்த சிந்தனையும் கிடையாது, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா அந்த நேரத்தில் பண்ணுங்கள். பரபரப்பான சூழ்நிலையில் பண்ணும்போது விசுவலைசேஷன் வந்து அவ்வளோ ஒரு ட்ரூவாக கான்ஷியஸ்க்கு புரியாது. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்கள் கான்ஷியஸ்க்குள்ளே ஒரு சந்தோஷமான உணர்வை க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சூழ்நிலையும் கொஞ்சம் சந்தோஷமாகவோ இல்லை அமைதியான சூழ்நிலை இருக்கிறதா மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது, விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வேணும். அதாவது எதை நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனை முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து மல்டிபிள் கோல்ஸ் இருக்கும், நிறைய லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். எல்லாத்தையும் ஒரே விசுவலைசேஷன் ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வர வேண்டாம். அப்போது எந்த கோலுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோலை ஃபஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் 3rd ஸ்டெப். 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கற்பனை வேணும். அந்த கற்பனைக்கான கதை என்ன அப்படிங்கிறது தான் 4வது ஸ்டெப். ஸோ இந்த கதைனா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு இலக்கை நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க, அதுக்கு விசுவலைசேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உண்டான கதையை தான் நீங்கள் வந்து கற்பனையில் சிந்திச்சு பார்க்க போகிறீங்க. அந்த கதை உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும். உங்கள் கான்ஷியஸ்க்கு அந்த கதை உண்மைன்னு தெரியணும். அப்போ தான் வந்து ஒரு ஃபீலிங்ஸ்ன்றதே வரும். இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அப்போது எனக்கு வந்து இந்த ஜாபை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா தடைகள் இருக்குது. நடுவில் நிறையா விஷயங்கள் நான் முடிக்கணும், நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போது நான் விசுவலைஸ் பண்ணும்போது ஜென்ரலாக நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி வந்து கற்பனையில் யோசிக்கிறேன், நான் வந்து இந்த எக்ஸாம் எழுத போகிறேன், எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போ அந்த கற்பனை அடுத்தது எங்கே போகுதுன்னா, எக்ஸாமில் ரிசல்ட் வருது, நான் பாஸ் ஆகிட்டேன். அடுத்தது நான் யோசிக்கிறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், இன்டர்வியூவில் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ என் கற்பனை இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இன்டர்வியூவில் கிளியர் பண்ணி ஆஃபர் வாங்கி அந்த ஜாபில் போய் நான் உட்காடுறேன், அன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன். இப்படி தான் நம்ம வந்து ஒரு விசுவலைசேஷன் ப்ராசஸை கொண்டு போய் முடிப்போம். ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறேன், அவங்க என்ன சரின்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் அப்படின்றது, இந்த முடியாதுன்ற சூழலிருந்து நீங்கள் எப்படி முயற்சி பண்ணி ட்ராவல் பண்ணி ஒரு கோலை போய் ரீச் பண்ணிங்க அப்படின்றது தான் பொதுவாக எல்லோரும் விசுவலைசேஷனாக பண்ணிகிட்ருப்போம். சிம்பிளாக சொல்லணுன்னா இது கம்ப்ளீட்டாக ராங்கான ப்ராசஸ்ன்னு சொல்லுவேன். இவ்வளோ ஸ்ட்ராங்காக இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பேசிக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ஒரு விஷயத்தை போய் சென்று அடையிறத கற்பனை எடுத்திங்கன்னா, அந்த சென்று அடையிற அந்த பாத் இருக்கு இல்லையா, அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் தான் நீங்கள் டெய்லி இமேஜின் பண்ணுறீங்க. நான் எப்படி போய் சென்றடைய போகிறேன்ற அந்த ஹோல் ப்ராசஸ் இமேஜின் பண்ணும்போது உங்களுக்குள்ளே நிறைய டவுட்ஸ் தான் வருமே தவிர சந்தோஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எப்போ சந்தோஷம் வரும்னா, அந்த வேலையை கிடச்சிட்டாவோ இல்லை அந்த
பிடிச்ச அந்த பர்சனை கல்யாணம் பண்ணிட்டாவோ அந்த இடம் மட்டும் தான் சந்தோஷம் வருமே தவிர ஹோல் ப்ராசஸில் சின்ன சின்ன கொஷின்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபார்மேட் இல்லாமல் பண்ண நிறையா பேர்த்துக்கு அந்த ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும், எண்டிங் சம்டைம்ஸ் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற இந்த விசுவலைசேஷன் ப்ராசஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்வேன். அப்போ சரியான விதம் என்ன, இதுக்கு எப்படி நான் ஸ்டோரி அமைச்சிக்கிறதுன்னு கேட்டால், இப்போ அதே ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு அந்த இதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னா நான் எந்த சூழ்நிலையில் உண்மையிலே சந்தோஷப்படுவேன். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கோல் இருக்குது, நிறைய கோல்ஸ் இருக்குது. அப்போது எந்த சூழ்நிலையில் ஒரு இலக்கை நான் அடைஞ்சிட்டா சந்தோஷப்படுவனோ அந்த சூழ்நிலையை தான் கற்பனைக்குள்ளே கொண்டு வரணும். அப்போது நம்ம முயற்சி பண்ணி அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ராசஸ் பண்ணிருப்போம் இல்லையா, அதை போய் சேரணும்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கற்பனைக்குள்ளேயே கொண்டு வராதிங்க. எப்போ சொல்கிற மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கோல் வந்து எப்போவுமே அல்டிமேட் டெஸ்டினி என்னன்றது தான் பார்க்கணும். அப்போ விசுவலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே போய் சேர போகிறீங்க, அந்த சேர்ந்தா எந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் வருமோ அந்த பாயிண்ட் தான் விசுவலைசேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வேலை கிடைக்கிற எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நான் வேலையில் போய் உட்கார்ற அந்த ஃபஸ்ட் டே இருக்குது இல்லையா, அதுதான் என்னோடய சந்தோஷமான நாள். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதோ இல்லை நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதோ எனக்கு சந்தோஷம் கிடையாது உண்மையிலேயே. அதை நான் கற்பனை பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு ஜாபில் போய் ஃபஸ்ட் டே உட்கார்றேன், அது எனக்கு சந்தோஷம் கொடுக்கலாம். இல்லை சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கையில் வாங்கினோடனே அந்த சிடிசி பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வரும், அப்படி இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கல்யாணம் பண்ணுற அந்த மூமெண்ட் தான் ஹாப்பினஸ். என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு என்ன போராட்டம் பண்ண, அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டோம், இதெல்லாம் வந்து விசுவலைசேஷனில் வரக்கூடாது. அப்போ விசுவலைசேஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கிற அந்த கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட் ரிசல்ட் என்ன, சந்தோஷம் எந்த இடத்துல வருமோ அந்த மூமெண்ட் தான் உங்களோட விசுவலைசேஷன் ப்ராசஸோட அந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது இதை வந்து நான் வந்து விசுவலைசேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா என்னோடய கற்பனை எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, என் பிஸ்னஸில் நான் வந்து இவ்வளோ க்ரோர்ஸ் ஆஃப் ருப்பீஸ் நான் டேர்ன் ஓவர் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ரிசல்ட் எனக்கு தெரியும் இல்லையா, அந்த மூமெண்ட்டை தான் நான் வந்து விசுவலைஸ் பண்ணுவேன். நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுறேன், அதுக்கு எனக்கு எப்படி பையர்ஸ் வராங்க, எப்படி எனக்கு டேர்ன் ஓவர் நடக்குது, இந்த ப்ராசஸ் எல்லாம் இங்கே வேண்டாம். அல்டிமேட் கோல் என்ன, எதுக்காக நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருக்கிறோமோ அந்த கோலை ரீச் பண்ண அந்த மூமெண்ட் தான் உங்கள் விசுவலைசேஷன் அந்த ஸ்டோரி ஆர் கண்டென்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும். இதில் இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் டெஃபினட்டாக இந்த பாயிண்ட், அந்த ஹாப்பினஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன் இல்லையா, அதாவது அந்த ரீச் பண்ணுற மூமெண்ட் இருக்குல்ல, இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த பழையபடி அந்த ஜாபை மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஸ்டோரிக்கு வருவோமே. இப்போ நான் கற்பனை பண்ண போகிறேன், என்ன என் கற்பனையாக இருக்கும் அப்படின்னா, இப்போது இந்த நாள் இந்த நிமிஷம் அந்த ஜாபில் நான் வந்து ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் போய் உட்கார்றேன். அப்போது எனக்கு இவ்வளோ நாள் நான் எதுக்காக நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன், எதுக்காக நான் போராடினேன், என்னோட ட்ரீம் ஜாபில் வந்து உட்கார்றதுக்காக தான். ஸோ உட்காந்தாச்சு. இந்த மூமெண்ட்டு தான் நான் வந்து என்னோடய ஹாப்பினஸை வந்து உணர ஆரம்பிக்கிறேன். ஓகே, இதுக்கு தான், இந்த நாளுக்காக தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணேன்னு சந்தோஷப்படுறேன். அந்த சந்தோஷப்படுற மூமெண்ட்லேருந்து ஒரு ½ அன் ஹவர் அந்த ஃபஸ்ட்டு டைம் நான் இப்போ அந்த சேரில் உட்கார்றேன் அப்படின்னா அந்த மூமெண்ட்லேருந்து ஒரு ½ அன் ஹவர் என் மனசுக்குள்ளே என்ன விஷயங்கள்லாம் ஓடும், என்ன கற்பனை ஓடும், என்ன மாதிரி உணர்வுகள் இருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு வேலையில் போய் உட்காந்துருக்கேன், நான் யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுவேன், யாருக்கெல்லாம் வந்து டெக்ஸ்ட் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டு சொல்லுவேனா, இல்லை என் பேரண்ட்ஸுக்கு கூப்பிட்டு சொல்லுவேனா, என்ன பண்ணுவேன் அப்படின்ற அந்த சிந்தனை இருக்கும் இல்லையா. அந்த ½ அன் ஹவருக்குள்ளே அந்த ஹாப்பினஸ் பீக்கில் இருக்கும். நமக்கு ஒரு சந்தோஷத்தை அச்சீவ் பண்ணிட்டோன்னா அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். அந்த பீக் மூமெண்ட் இருக்கும் அந்த ½ அன் ஹவர். அந்த அரை மணி நேரம் தான் என்னுடைய கற்பனையோடைய ஸ்டோரி லைன். இதே வந்து நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பிடிச்ச ஒரு நபரை வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க. அந்த கல்யாணம் பண்ணுற அந்த மூமெண்ட்லேருந்து அந்த ½ அன் ஹவர் இருக்கும் இல்லையா, இதுக்கு தான் இவ்வளோ நாள் நாங்கள் வந்து எல்லாத்துக்கூடையும் பேசி ஆர்கியூ பண்ணி கஷ்டப்பட்டோம், அப்போ நாங்கள் இதை அச்சீவ் பண்ணியாச்சு. அந்த ½ அன் ஹவருக்குள்ளவங்க என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும். அதாவது நம்ம ஒரு பெரிய அவார்ட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவார்ட் வாங்குற அந்த ஸ்டேஜில் அவார்ட் கையில் வாங்கினதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு ½ அன் ஹவர் வந்து பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு விசுவலைசேஷன் ப்ராக்டிஸோட ஸ்டோரி லைனாக வச்சுக்கணும். ஏன் வந்து ஒரு கோலை மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சிந்தனை இருக்கணும் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து சந்தோஷப்படுற மூமெண்ட் அப்படின்றது நம்ம எப்போவுமே அதை ஒரு விஷயத்தை கையில் வாங்கிட்டோம், அச்சீவ் பண்ணிட்டோம், நம்ம கோல் மேனிஃபெஸ்ட் ஆகிற மூமெண்ட்டு தான். அதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த ப்ராசஸை போய் சென்றடைகிறதோலாம் கிடையவே கிடையாது. ஸோ இனிமேல் நீங்கள் விசுவலைஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த நிமிஷம் அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டிங்க. அந்த முடித்த நிமிஷத்துலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 7 மணி அப்படின்னா 7 மணிக்கு நீங்கள் அந்த விஷயம் உங்கள் லைஃப் நடந்துருச்சு.
அது நடந்த மூமெண்ட்டில் அந்த சந்தோஷம் வந்து பீக்குக்கு போகும். அப்போது அந்த 7:01 7:30 உண்மையாக நீங்கள் ஒரு பர்சனாக எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க, அதை தான் உங்களோட ஸ்டோரி லைனாக வச்சுக்கணும். இதை நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ரியலிஸ்டிக்காக இருங்க. ஒரு சினிமாவில் வர மாதிரிலாம் கற்பனை பண்ணாதீங்க. நான் ஒரு பர்சன் அங்கே இருந்தேன்னா உண்மையிலே இயல்பாக நான் என்ன பண்ணணும் அதை தான் கற்பனைக்குள்ளே கொண்டு வரணும். சினிமேட்டிக்கலாக ரொம்ப யோசிக்க வேண்டாம். கற்பனை எவ்வளோக்கு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக உங்கள் லெவல் ஆஃப் தாட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் கான்ஷியஸ் அதை நம்பும், அதை வந்து சந்தோஷமாக பார்க்கும். ஏன் இந்த அரை மணி நேரம் பீரியட் மட்டும்தான் நினைக்கணும்னு கேட்டால், நம்ம ரொம்ப நேரம் திங்க் பண்ண ஆரம்பித்தோம், ரொம்ப நேரம் ஃப்யூச்சர் இமேஜின் பண்ணோன்னா சம்டைம்ஸ் நம்ம தாட்ஸ் வந்து ரேண்டமாக போக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த ½ அன் ஹவர்க்குள்ள ஈவெண்ட் என்ன இருக்கோ அதை மட்டும் நினச்சிக்கிறதுக்கு இந்த ஸ்டோரி போதுமானது. ஸோ இப்போது இமேஜின் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டோரி உங்களுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது 5 minutes ரூல். விசுவலைசேஷன் அப்படின்னாவே இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, ப்ரொலாங்டு விசுவலைசேஷன் நம்ம பண்ண முடியும். அதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதை பற்றியும் இந்த வெப்சீரிஸில் நான் பேசுகிறேன். அதாவது கைடட் விசுவலைசேஷன் நிறையா இருக்குது. இன்னொருத்தவங்களை கைட் பண்ணுவாங்க, அதை வச்சு நீங்கள் விசுவலைஸ் பண்ணலாம். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் லேட்டர் ஸ்டேஜில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த விசுவலைசேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கற்பனை பண்ணுற அந்த அரை மணி நேரம் ஈவெண்ட் இருக்கு இல்லையா லைஃப்பில், அதை 5 நிமிஷத்துக்கு மேலே கற்பனை பண்ணாதீங்க. அதாவது ஒரு அரை மணி நேரம் ஈவெண்ட்டை நமக்கு யோசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும், ஒரு 5 minutes ஆகும். ஸோ அந்த 5 minutesக்குள்ளே உங்கள் கற்பனைகளை யோசிச்சுக்கிட்டு அந்த சந்தோஷப்படுறீங்க, மூமெண்ட் நடக்குது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. உங்கள் கோல் என்ன வேணா இருக்கட்டும், அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே என்ன நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்களோ அதை இமேஜின் பண்ணிவிட்டு அந்த ½ அன் ஹவரோட அந்த இமேஜினேஷனை கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அதுக்கு நமக்கு மொத்தம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. ஸோ விசுவலைசேஷனை 5 minutesக்கு மேலே ப்ரொலாங் பண்ணாதீங்க. அதாவது அரை மணி நேரம் ஸ்டோரியை உங்கள் கற்பனையில் இன்றைக்கி யோசிச்சா 5 நிமிஷம் தான் வரும். ஸோ அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே கற்பனையை முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். ரொம்ப நேரம் திங்க் பண்ணிங்கன்னா ரேண்டம் தாட்ஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ திஸ் 5 minutes ரூல். விசுவலைஸ் பண்ணும்போது நம்மளோட கற்பனைக்குள்ளே போய் உட்காடுறோம், அந்த 5 நிமிஷம் கற்பனை பண்ணுறோம், அந்த லைஃப்பில் அந்த அரை மணி நேரம் நான் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறேன், எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கேன் நினச்சிட்டு வெளியே வந்துடணும். ஸோ இந்த ரூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் விசுவலைசேஷன் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணி முடிக்கிறீங்க இல்லையா, ரொம்ப ஹாப்பியஸ்ட் ஃபீல் இருக்கும். உங்களுக்கே வந்து இந்த கற்பனை வந்து ரொம்ப உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மூமெண்ட்டை அந்த என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு விசுவலைசேஷன் வெளியே வந்துட்டு கடைசியாக அந்த ப்ராசஸ்க்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளை பார்க்க போயிடலாம். ஸோ இப்போ சொன்னது தான் ஓவராலாக விசுவலைசேஷன் எப்படி பண்ணலான்ற ஒரு ஸ்ட்ரக்சர். பட் இதை பற்றி இன்னும் நிறையா டவுட்ஸ் வரும். கண்டிப்பாக இதை பற்றி நிறையா வீடியோஸ் நான் தொடர்ந்து போட போகிறேன். இந்த வெப்சீரிஸை ஃபாலோ பண்ணுங்கள். விசுவலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப எஃபெக்டிவான ப்ராசஸ் தான். ஆனால் இதை செய்கிறதுக்கு சரியான முறைகள் வேணும். இதை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு விசுவலைஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப தயங்குவேன். ஏன்னா எடுத்த உடனே அவங்க விசுவலைஸ் பண்ணாங்கன்னா அது சரியாக வராது. அதனால் அவங்கள கான்ஷியஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வந்து சரியாக தான் யோசிக்கிறாங்களா, இல்லை அவங்க கான்ஷியஸில் வந்து நம்பிக்கை இருக்கா, ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் இருக்கா, இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணாமல் ஸ்டடி பண்ணாமல் நான் விசுவலைசேஷன் நான் பர்சனலாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கோல் இருக்குது, அது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து 2 hours கோச்சிங் பண்ணிருக்கேன். இந்த 2 hours அப்புறமா ஒரு 6 months வந்து எவ்ரி மந்த் நான் கைட் பண்ணுறேன். அதாவது உங்கள் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, எப்படி டெவலப் ஆகிறீங்க, உங்கள் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி மாறுது, நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான டைம்லைன் போயிட்டுருக்கீங்களா, சரியாக தான் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் நான் பர்சனலாக அனலைஸ் பண்ணுறேன். இது 1-to-1 கோச்சிங். இதுலேயும் விசுவலைசேஷன் ப்ராக்டிஸ் பற்றி நான் டீட்டெயிலாக வந்து பர்சனலாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இது தேவைப்படும் நினச்சிங்கன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சீரியஸில் அடுத்தடுத்த வரப்போகிற வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக விசுவலைசேஷன் பற்றி தான் இருக்க போகுது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கேள்விகளை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நன்றி.